ஓகே. இந்த அசெம்பிளி பாயிண்ட் அப்படின்னா எல்லா பிளேஸஸ்லேயும் இருக்கும். சைட்லேயும் இருக்கும், சைட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும், ப்ரீகாஸ்ட் யார்ட்லேயும் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த அசெம்பிளி பாயிண்ட்டுங்கிறது வச்சுருப்பாங்க. அங்கே தான் ட்ரில் நடத்துவாங்க. இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி வந்ததுன்னா எப்படி நீங்கள் வந்து அதுலேருந்து தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரில் மாதிரி அடிக்கடி கொடுப்பாங்க. அது ஒரு அசெம்பிளி மீட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் ஸ்டோரேஜ் ஏரியா நார்மலாக மெட்டீரியல் எவ்வளோ மெட்டீரியல் வரும் அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது ஒரு அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்டோரேஜ் ஏரியா. அப்புறம் ப்ரீகாஸ்ட் யார்டுனால் நம்ம காங்க்ரீட் ப்ரீகாஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு யார்டு மாதிரி. இந்த ஸ்டோரேஜ் ஏரியா, ப்ரீகாஸ்ட் யார்டு, அப்புறம் இந்த அசெம்பிளி பாயிண்ட்டு, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் இந்த ரெஸ்ட் ஏரியா, அப்புறம் இந்த சைட் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸு, இது எல்லாமே பேரிகேஷன், இது எல்லாமே வந்துட்டு அப்ரூவ்டு ஷாப் ட்ராயிங்கில் தான் தெளிவாக இது பண்ணி ட்ராயிங் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கன்சல்டன்ட்டில் அப்ரூவல் வாங்கி தான் நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரீகாஸ்ட் யார்டு, அப்புறம் ஸ்டோரேஜ் ஏரியா, இது எல்லாமே டிஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ஏரியாவும் தான்.